நேபாளத்தில் இன்று காலை ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். பலர் படுகாயம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரம் இதோ. இந்தியாவின் அண்டை நாடான நேபாளத்தில் இன்று காலை ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் மீண்டும் அங்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இமயமலையின் அடிவாரத்தில் உள்ள நேபாளம் திபெத் எல்லையில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. முதலில் வந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.1 பதிவாகியிருந்தது. ஏற்கனவே நிலநடுக்கம் ஏற்பட்ட அதே இடத்தில் மீண்டும் நில அதிர்வு ஏற்பட்டு அது ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து மக்கள் வீடுகளை விட்டு சாலையில் தஞ்சம் அடைந்தனர். கட்டட இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த பகுதிகளில் நிலநடுக்கங்கள் ஏற்படுவது வழக்கமானது என்றாலும் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத வகையில் 200 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. டெங்கிரி பகுதியில் சில வீடுகள் இடிந்துள்ளதாகவும் மீட்புப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. நிலநடுக்கத்தின் தீவிரத்தை கணக்கிட அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து வருகின்றனர். நேபாள நிலநடுக்கத்தின் அதிர்வு டெல்லி, பீகார், மேற்கு வங்கம், சிக்கிம் ஆகிய வட மாநிலங்களிலும் உணரப்பட்டுள்ளது. முதலில் காலை 6:35 மணியளவில் இந்த பகுதிகளில் நிலநடுக்கம் உணரப்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே பலி எண்ணிக்கை 50ஐ தாண்டியுள்ள நிலையில் கட்டட இடிபாடுகளில் பலர் சிக்கியிருப்பதால் இந்த எண்ணிக்கை உயரும் அச்சம் உள்ளதாக மீட்புப் பணி வீரர்கள் தெரிவித்துள்ளனர்.